OnePlus அவங்களோட டேப் சீரியஸில் OnePlus Tab 3 அப்படிங்கிற புது டேப்லெட் இந்தியன் மார்க்கெட்டில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டேப்லெட் எப்படி இருக்குது, இந்த டேப்லெட் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் டேப்லெட்டில் பெரிய டிசைன் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப சிம்பிளாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. டேபோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13.2 இன்ச்சஸ்க்கான பெரிய டேப்லெட். அண்ட் இதுக்கு ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்சிடி பேனல்னால் ஒன்று மோசமான பேனல்லாம் கிடையாது, டேப்லெட்டுக்கு தாராளமாக போதும். அண்ட் இதோட ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 3.4K ரெசல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷன் இருக்குது. இது எல்டிபிஓ கிடையாது, பட் இதில் வந்து ஃபிக்ஸட் ரெஃப்ரெஷ் ரேட்டாக வச்சுருப்பாங்க. அதாவது 30 ஹெர்ட்ஸ், 60 ஹெர்ட்ஸ், 90 ஹெர்ட்ஸ், 120 அண்ட் 144ன்னு இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இது ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.5 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே இதோட பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 315 பிக்சல்ஸ் பெர் இன்ச். இந்த டிஸ்பிளேக்கு 12 பிட் சப்போர்ட் இருக்குது. கூடவே டால்பி விஷன் HDR சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 900 nits வரைக்கும் போகும். டேப்லெட் மேக்ஸிமம் நீங்கள் இண்டோரில் யூஸ் பண்ண போகிறீங்க, ஸோ பெரிய ஹெசிடேஷன்ஸ் எதுவும் இருக்க போகிறதில்ல. அன்டில் அன்லெஸ் நீங்கள் வந்து டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட்டு ப்ராசஸரான Snapdragon 8 Elite தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் தாறுமாறாக இருக்கும், ஸோ நீங்கள் பெருசாக அது ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 16 GB வரைக்கும் LPDDR5T RAM ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் அப் டு 512 GB UFS 4.0 ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ். டேப்லெட்டில் பெருசாக கேமராஸ் யாரும் எதிர்பார்க்க போகிறதில்ல. ப்ரைமரி ஷூட்டர் 13 மெகாபிக்சல் அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 12,140 mAhக்கான பெரிய பேட்டரி. அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 80 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹுக் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே OnePlus என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 72 டேஸ்க்கு வந்து ஸ்டாண்ட் பை மோடில் சிங்கிள் சார்ஜில் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது 1லேருந்து 100% வெறும் 92 மினிட்ஸ் உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வெயிட் தான் இங்கே கொஞ்சம் அதிகம். கிட்டத்தட்ட 675 grams, அரை கிலோக்கு மேலே இருக்கும் இந்த ஒரு டேப்லெட்டோட வெயிட் மட்டும். அண்ட் ஆக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் OnePlusோட Stylo 2 ஆப்ஷன் இருக்குது. OnePlus ஸ்மார்ட் கீபோர்டு இருக்குது. இது வந்து பாக்ஸில் வராது, நீங்கள் வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த Styloவில் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 16,000 டிஃப்ரெண்ட் ப்ரஷர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 15ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே OnePlusோட ஓன் யூஏயான Oxygen OS 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 8 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 8 ஸ்பீக்கர்ஸுமே OnePlus Pack 2ல் கொடுத்த சேம் கைண்ட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் தான். அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் அண்ட் 16 GB RAM 512 GB வேரியன்ட் ஸ்டோரேஜ். அண்ட் ப்ரைஸிங் பற்றி இங்கே அஃபிஷியலாக எங்கேயும் மென்ஷன் பண்ணல, அவைலபிலிட்டியும் இன்னும் மென்ஷன் பண்ணல. இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக ப்ரைஸிங் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் மார்க்கெட்டில் OnePlus Pad 2 என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணாங்களோ சிமிலர் ப்ரைஸ் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பேஸ் வேரியண்ட் 40,000 ப்ரைஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் இருக்க வேரியண்ட் உங்களுக்கு 45,000 ப்ரைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு டேப்லெட் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த டேப்லெட் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த டேப் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.